ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டு விஜய்க்கு போகக்கூடாதுன்றதுல தீர்க்கமாக இருக்காரு. அதனால தான் அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறதெல்லாம். ஏன்னா எந்த ரசிகனும் தன் தலைவனுக்கு வந்து ஆப்போசிட்டாக வேலை பார்க்க மாட்டான். இந்த சோசியல் மீடியாவில் சும்மா திரிகிற பசங்களை சொல்ல, ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி விஜய்க்காக வேலை செய்வானுங்கள அந்த பசங்களை தான் நான் பேசுகிறேன். அந்த தொண்டர்களை, அந்த ரசிகர்களுக்காக பேசுகிறேன். வணக்கம் ரஜினியன்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரஜினியன் இஸ்மாயில். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து போன வாரம் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ரஜினி ஃபேன்ஸ்லாம் அவங்க ஓட்டு போட மாட்டேன்றாங்க. அவனுங்க மயிரான ஓட்டே தேவையில்லைங்கிற நான். ஏன்னா ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டே தேவையில்லைங்க. இதில் வர ஆள் ரஜினி ரசிகர்களோட ஓட்டே தேவையில்லையா, அது இல்லாமே அவங்க ஜெயிச்சிருவாங்களாம். கொஞ்சம் வார்த்தைகள் வந்து தப்பான வார்த்தைகளை போட்டு பேசினாப்புல. நம்ம வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவோமா போட மாட்டோமான்றது அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு அண்ணனா ஒரு விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா நாங்களும் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆர்எம்எம் இருக்கும்போது. அதே சமயத்தில் ஒரு ரசிகனாக ஒரு தலைவனுக்கு என்ன பண்ணணுன்றதும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த ரசிகனும் தன் தலைவனுக்கு வந்து ஆப்போசிட்டாக வேலை பார்க்க மாட்டான். ஏன்னா சிங்கிள் ஓட்டு கூட அந்த தலைவனுக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறவன் தான் வந்து உண்மையான ரசிகன், தொண்டன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட தலைவருக்கு வந்து எத்தனை ஓட்டு வரணும்னு இருப்பீங்க. இந்த மாதிரியே ஆளுங்க வந்து ஓட்டு வரணுன்றதுக்காக வேலை செய்கிறவங்க கிடையாது. யார் சொல்லியோ இவங்க ஓட்டுலாம் இவங்ககிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக வேலை செய்கிறாங்க. முதல்ல இவங்ககிட்ட சண்டை போட வேண்டியது நாங்கள் கிடையாது, நீங்கள் தான், விஜய் ஃபேன்ஸ் தான். ஏன்னா இவரோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டு விஜய்க்கு போகக்கூடாதுன்றதுல தீர்க்கமாக இருக்காரு. அதனால தான் அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறதெல்லாம். நம்மளும் ரஜினி ரசிகர்கள் எப்படி விஜய் ஃபேன்ஸுக்கு விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது செகண்டரியாக இருந்தாலும், நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது என்ன நினைப்பீங்க? ஒரு ஈவன் திமுக சார்ந்த குடும்பங்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு தான் நினைப்பீங்களே தவிர, நான் சொல்கிறது இந்த சோசியல் மீடியாவில் சும்மா திரிகிற பசங்களை சொல்ல, ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி விஜய்க்காக வேலை செய்வானுங்கள அந்த பசங்களை தான் நான் பேசுகிறேன். அந்த தொண்டர்களை, அந்த ரசிகர்களுக்காக பேசுகிறேன். அந்த பசங்க வந்து ஒரு வீட்டு கதவையும் தட்டி ஓட்டு கேட்கறது வந்து அந்த திமுக காரங்களோ இல்லை அதிமுக காரங்களோ இல்லை ரஜினி ரசிகர்களோ கமலாசன் ரசிகர்களோ கிடையாது. அவங்களுக்கு தேவை விஜய்க்காக அவங்க ஓட்டு கேட்குறாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு சிங்கிள் ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. எப்படி நாங்கள் ஆரம்பம் இருக்கும் போது எல்லா வீட்டு கதவுலையும் தட்டி நாங்கள் தலைவருக்காக எப்படி வேலை செஞ்சோன்றது எங்களுக்கு தெரியும். ரஜினி ரசிகர்களை பற்றி ஊருக்கே தெரியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, ரஜினி ரசிகரை வெறுப்பேற்றுற மாதிரி வாண்டடாக கொச்சையான வார்த்தைகளை பேசி நம்மளை வந்து ஒரு திசை திருப்புறாராம். விஜய் ஃபேன்ஸ், நீங்கள் ரஜினி ரசிகர் ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமான்றது ரெண்டாவதாக பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து உங்களையும் உங்கள் கட்சியையும் காப்பாற்றிக்கோங்க. ஏன்னா இவங்க தீர்க்கமாக மூணாவது ஆள் சொல்லி தான் வேலை செய்கிறாங்க. இதுங்கெல்லாம் விஜய் ரசிகர்லாம் கிடையாது, விஜய் ஆதரவாளரும் கிடையாது. மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா? இது எங்கேயோ காசு வாங்கிட்டு விஜய்க்கு ரஜினி ரசிகர்கள் ஓட்டு, அஜித் ரசிகர்கள் ஓட்டு போகக்கூடாதுன்றதுக்காக வேலை செய்கிற கூட்டம் இதுங்கெல்லாம். ஏன்னா எங்களுக்கு கூட அந்த டைமில் உங்களே சில பேருங்க வந்து பண்ணாங்க, சினிமா ரஜினி பிடிக்கும், பாலிடிக்ஸ் ரஜினி பிடிக்காதுன்ட்டு. அதெல்லாம் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு சில்ட்ரனுங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. எப்படின்னா, விஜய் ரசிகருக்கு ரஜினி ரசிகர்கள் தான் பிடிக்காது, ரஜினி ரசிகருக்கு விஜய் ரசிகர்கள் பிடிக்காது, அதனால் வந்து இவங்க ஓட்டு வரக்கூடாது, தப்பி தவறி கூட போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. எப்பா தம்பி, நீ சொல்கிறனாலே சொல்லாதனாலேயோ நாங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறோன்னு எங்களுக்கே நல்லா தெரியுமோ. எங்கள் தலைவன் சொன்னால் குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு போடுவோம், இல்லைன்னா எங்கள் இஷ்டத்துக்கு போடணுன்னு அவரே விட்டுட்டாரு. எங்களுக்கு ஆண்டவன் சொல்கிறான், எங்கள் தலைவர் சொல்கிறாரு, அதை கேட்போம், அவ்வளோதான். தவிர நீலாம் சொல்கிறதுலாம் யாரும் காதில் வாங்கிட்டு போக மாட்டோம். நீலாம் எத்தனை பச்சாவே எங்கள் 1980s 1990s இருக்கிற ரஜினி ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க. நீலாம் தம்மா துண்டு அவங்களுக்கெல்லாம். சரியா? நன்றி.